ஹலோ காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சித்திரை வருஷ பிரபானாத்து இன்றைக்கி என்ன பிளான்னு சொன்னால் முடிய கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போயிட்டு நீ அடுத்த வந்து விசுவமடுவுக்கு போகிறோம். விசுவமடுவில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துலலாம் வந்து அந்த ஊர் விசுவமடு ஃபுல்லாக வந்து தண்ணி போடுறது ஒரு வேக்கால் மாதிரி இருந்தால அதில் திறந்து விடுற இடத்துல வந்து குளிக்கலாம். அப்போ இங்கேருந்து அங்கே தான் மின்னக்கிட்டு போய் குளிக்க போகிறோம். சுமார் ஃபன்னுக்காண்டி தான் போகிறோம். போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே விரைக்கு வந்து ரீச் ஆக போயிலுமெண்டா போவோம். இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அதை வேற ஒரு நாள் வந்து போடுவேன். மறக்காம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட என்எஸ் காரணம் வேறு வேறும் இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க, அப்போ நல்லா சிரிக்கிறான் பாரு. ஓகே ஸோ காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லூர் அடியால் போய் கண்டிக்கிறோம். விடிய 8 மணிக்கு வெளுக்குறேன்னு சொல்லி கடைசியாக இப்போ 10 மணிக்கு தான் வெளுக்கிட்டு போய் கண்டிக்கிறேன். இப்போ சரியாக 9:45 ஆச்சுது. தெரியும் தானே உங்களுக்கு ஒடியல் ஒரு டைம் சொன்னாக்கா அவங்களுக்கு 7 மணி என்றா சொன்னா தான் இப்போ 9 மணிக்காவது போயிருப்பான். இப்போ சரியான க்ரௌட் வருஷத்துக்கு வந்து இதுக்குள்ள சரியான க்ரௌடாக இருக்குது. வந்து என்எஸ் எடுத்து லயந்துட்டு என்எஸ்ஸை தான் எடுத்தேன். நான் எந்த எம்டியை வந்து அஜிட்டை கொடுத்துட்டேன். இதில் நானும் லயந்தும் போய் கண்டிக்கிறோம். என்எஸ் ஓடி இப்போ லோங்கோட்டம் வந்து என்எஸ்ல ஓடினா இல்லை, இப்போ அதுக்காண்டி தான் என்எஸ்ஸை வேணா. சட்டப்படி பிக்கப் ஆயிருக்கு. ஆனால் ஏதோ இன்றைக்கு போகிறது டைமுக்கு வந்து போயில அவ்வளோதான் கிடக்கு. ஏனெண்டா வார வழியில் இப்போ அதில் தம்பி ஒருத்தன் டியூக்கு வந்து கரண்ட் வராமல் அப்படி ஓஃப் ஆகினுட்டு இருக்கான். அப்போ அதையும் பார்த்துட்டு ஃபியூஸ் போயிட்டு சொன்னோம். நான் அதுக்கு ஃபியூஸ் போகல, வேறு ஏதோ பிரச்சனை போல கிடக்கு. அப்போ அதில் அவன்கிட்ட ஸ்னேப் பண்ணி ஒருத்தன் வந்தோன்னு அப்போ அவங்க கொண்டே விடுறண்டபடியாக நாங்கள் வெளுக்கிட்டோம். முன்னுக்கு நம்மளோட பைக் தான் போய் கொண்டிருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10:54 ஆகுது. இப்போ வந்து ஏனேன் ரோட்டில் ஏறுறோம். பிறந்தன் சந்தி கிளிநொச்சியில் வந்து ஏறுறோம். இதால் போய் அப்படியே முல்லைத்தீவு பக்கம் தான் திரும்பணும். முல்லைத்தீவு பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் போகிற வழியில் தான் விசுவமடு வருது. ஆமாம், ரொம்ப நேரத்துக்கு வந்து இதில் இருக்கலாது. எங்கே சரி நின்று ஒரு தண்ணி வந்து குடிச்சிட்டு போ. அங்கால கடையில் ஒன்று பூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தன் சந்தியால் வந்து முல்லைத்தீவு பக்கம் திருப்பி போட்டு நிற்கிறோம். இதில் தண்ணி போத்தில் ஒன்று வண்டி விட்டுனாங்க. தண்ணி போத்தில் ஒன்று வண்டி குடிச்சிட்டு அப்படியே நேராக வந்து அங்கே தான் போக போகிறோம். ஆமாம், சாப்பிடல நம்முடைய சாப்பிடுவோம்னு பார்த்துனாங்க. டைம் இல்லை. டைம் வந்து இப்போ சரியா என்ன டைம்டா? 11 மணி 10:57 ஆகுது. அப்போ அப்படியே நேராக போவோம். போயிட்டு அங்கே போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னு சொன்னால் அங்கேயே போயிட்டு சாப்பிட்டு குளிப்போம்னு பார்க்குறோம். ஓகே, நான் அப்படியே போக வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். முல்லைத்தீவு போகிற வழியில் வந்து அந்த இந்தியா ஆர்மி வந்து போட்டு கொடுத்த பாலத்தடியில் நிற்கிறேன். நான் இப்போ அதில் பாலம் தாண்டி இங்கால வந்துட்டேன். அப்புறம் நான் போய்க்க பாலத்தை ஃபுல்லாக காட்டுறேன். இதில் எரும மாடு ரோட்டு க்ராஸ் பண்ணதை பாதாள இதில் நிற்கிறேன் வெயிட் பண்ணிக்கிட்டு. நாங்கள் இதில் ஒரு இடத்துல வந்து வத்தாப்பழம் பண்ணாங்களே, அந்த வத்தாப்பழத்தை வத்தாப்பழம் பண்ணாங்க எல்லாம் வேண்டி அதில் அந்த அண்ணாக்கள்கிட்ட கொடுத்து வெட்டி போட்டு சரி வெட்டி துண்டு குண்டா வந்து வெட்டி போட்டு தான் கொண்டு வரேன். என்னென்னு சொன்னால் இல்லை குளிக்க இருந்து சாப்பிட்றதுக்கு சும்மா நல்லா இருக்குது தானே வெயிலுக்கு. வத்தாப்பழம் நல்லது தானே. அப்போ அதால் வேண்டி கொண்டு போகிறோம். அது வேண்ட கப்பில் வந்து என்எஸ்காரன் வந்து முன்னுக்கு போயிட்டான். எனக்கு தெரிஞ்ச என்எஸ்காரன் விசுவமடுவுக்கு வந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். கிளிப்போட இல்லையா நீ? அப்ப என்னன்றா பிறந்தது தெரியல. ஓ, பின்ன காரம் 6 மந்த் விழுந்திருந்தா என்ன நிலைமை? நான் சொன்ன இடம் இதுதான். இதான் அந்த விசுவமடு குளம். இந்த இதால வந்து அப்படியே நேரம் வந்து இதில் அப்படியே போயிட்டு அதில் நின்று பார்க்கலாம். இதெல்லாம் துறாத்துறவை. இதால் அப்படியே நேராக அந்த வேக்காலுக்கு தண்ணி போகும். இந்த குளத்து தண்ணி தான் அப்படியே ஃபுல்லாக விசுவமடு ஃபுல்லாகவே போகிறேன்னு நினைக்கிறேன். குளத்துக்கு குளிக்கல. என்னென்னு சொன்னால் முதல்ல நிற்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த சாவியால் வந்த கொஞ்சம் கூட தண்ணி வரும்.
ஆனால் கொஞ்சமாக தான் இருக்கு. இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து அதுக்கு ஒரு 3 அண்ணாக்கள் வந்து குளிச்சோம் நிற்கணும். பார்ப்போம், நாங்கள் உடுப்பை மாற்றிட்டு இருக்கிறோம். அங்கே இல்லைன்னு சொன்னேன், அவங்க போக மாதிரின்னு பார்ப்போம். இது அப்படியே பெரிய குளக்கட், அந்த வேக்காலில் தான் தண்ணி அப்படியே வெளியே வர. அந்த லைன் அப்போ நீ இப்போ வேண்டிட்டு வா, இந்த சிலவை பார்ப்போம். சம்பளம் அதுக்கு 6 மாசம் தோட்டம், 6 மாசம் சாப்பாட்டு கடை என்னன்றாங்க. நாங்கள் குளிக்க வரப்போ வந்து வேறு ஒரு 3 அண்ணாக்கள் வந்து நின்று குளிச்சு வந்துட்டவே. நாங்கள் அவை குளிக்க இறங்கிட்டோம். பிறகு அவை எழும்பி போன பிறகு வந்து மற்றபடியெல்லாம் வந்துட்டாங்க. பைக்கில் வர நாங்கள் பிறகு கடைசியாக வந்து ஆட்டோவில் வந்தவங்க 3 பேரும். அப்புறம் அவங்களும் வந்த பிறகு அந்த என்எஸ்காரன் உடுப்பும் ஆட்டோக்கில் கிடந்தபடியாக அப்புறம் அவனும் வந்து உடுப்பு மாற்றிட்டு அப்படியே எங்களோட இறங்கிட்டான். அப்படியே எல்லோரும் குளிச்சுட்டு அப்படியே வீட்டை விளக்கிட்டாச்சு. மறக்காமல் சேனலை வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க காய்ஸ்.